மக்களே இங்கே பாருங்க, முருங்கைக்கீரை பாருங்க, முருங்கைக்கீரை நேற்று சாயந்தரம் வாங்கிட்டு வந்த முருங்கைக்கீரை. அதை காலையில் சமையல் பண்ணும்போது இந்த முருங்கைக்கீரையை திரட்டி இருந்தால் சாப்பிட்ருக்கலாம். இனிமேல் இந்த முருங்கைக்கீரையை உருவி நாங்கள் எப்போ சமைச்சி சாப்பிட்றது, மணி இப்போ 1 மணியாக போகுது. சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த முருங்கைக்கீரையை எப்போ சாப்பிட்றது சொல்லுங்க. ஹலோ, சாப்பிடவே வேணாம் கீரை. ஆசைக்கு சாப்பிட்றதுக்கு முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தா நீங்கள் சாப்பிடவே வேணாம். என்னங்க மக்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே. நாங்கள் சாப்பிடவே வேண்டாமா? வாயத்தன்னு சொல்லுங்க. வாய் வர மாட்டுது அப்படியே திறக்கிறதுக்கு. வாயத்தன்னு சொல்லுங்க. போங்க நீங்க. இப்போ முருங்கைக்கீரை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா சாப்பாடுக்கு? உனக்கெல்லாம் கிடைக்காது, செஞ்சு நாங்கள் தான் சாப்பிடுவோம், உனக்கு கிடைக்காது. என்னங்க ஆசைப்பட்டு முருங்கைக்கீரை மேலே ஆசைப்பட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. நீ வாங்கிட்டு வந்த எங்க வாங்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான் நேர்களே. இந்த ஆளும் வாங்கிட்டு வரவே இல்லை, நான் தாங்க வாங்கிட்டு வரேன். சரி, யார் வாங்கிட்டு வந்தாலும் ஆசைப்பட்டு சாப்பிடலாம்னு முருங்கைக்கீரை கிட்ட சொன்னா 12-1 மணிக்கு கிண்டி எப்போங்க நைட்டு சாப்பிட. என் பையன் ஆஃபீஸ் போகணும், என் பையனை நான் அவனுக்கு சாப்பாடு வச்சு எல்லாம் அவனை ரெடி பண்ணி அவனை கிளப்பி விட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். அது இந்த ஆள் என்ன பண்றாரு, காலையில எந்திரிச்சாதான் எனக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பேசுறாரு. நைட்டு அவருக்கு அவர் என் பையனோட எனக்கு அவர் ஒன்றும் இது முக்கியம் கிடையாது. என் பையன் தான் எனக்கு எல்லாமே. என் பையனை வேலைக்கு அனுப்பி விட்டு தான் நான் மற்ற வேலையில செஞ்சு பண்ண முடியும். அது வரை இருந்து சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா குழம்பு இருக்கு சாப்பிட்டு போங்க. சரி சரி, முக்கியமே இல்லையா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.